ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரையும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பூண்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பலரும் பார்த்திங்கன்னா கமெண்டில் அந்த பூண்டு நம்ம ஹோல்சேலாக எப்படிப்பா கொள்முதல் பண்ணுறது, அண்டு டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி அதிகமாக நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம ரெகுலராக ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணக்கூடிய வீடியோஸில் நிறைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த எப்படி கொள்முதல் பண்ணணும் அண்டு டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லோக்கலில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூண்டு நம்ம ஹோல்சேல் பிஸ்னஸாக பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு நமக்கு முதலீடுகள் தேவைப்படும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும், அதுக்காக ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, நமக்கு இந்த தொழிலில் லாபங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால்னு முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெண்டாவது சேனலுக்கான லிங்க்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டை அந்த சேனலுக்கு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், சரிங்களா? ஏன்னா அதுலேயும் நம்ம ரெகுலராக பல தொழில் சம்மந்தமான பதிவுகளை பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பூண்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பூண்டு ஹோல்சேல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு முதலீடுகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பூண்டு பிஸ்னஸை பொறுத்த வரையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரியான ரகங்களை கொள்முதல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ ஆவரேஜாக மத்திய பிரதேஷ் மாநிலத்திலேருந்து தான் பூண்டை கொள்முதல் பண்ணுறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் தான். இப்போது இந்த மத்திய பிரதேசில் எந்த மாதிரியான பூண்டு ரகங்கள் அதிகமான அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாட்டு பூண்டு ரகங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஊட்டி பூண்டு அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பூண்டு, பாம் பூண்டு, பாக்ஸ் ஐட்டம், தேசி அப்படின்னு சொல்லி ஒரு ரகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பூண்டு ரகங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம ஏரியாவில் மேஜராக சேல்ஸ் ஆகக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த நாட்டு பூண்டு ரகங்கள் தான். அதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஏ, 2A, AAA, 4A இந்த ரகங்கள் தான் அதிகமான அளவுக்கு சேல்ஸ் ஆகும். ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான லைன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹிமாச்சல் பூண்டும் வச்சுருப்பாங்க, பாம் பூண்டும் வச்சுருப்பாங்க. கூடவே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் ஐட்டமும் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஆனால் ஆவரேஜாக நம்ம ஏரியாவில் சேல்ஸ் ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த 2A, AAA, 4A இந்த மாதிரியான ரகங்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு பூண்டில் அதிகமான அளவுக்கு சேல்ஸ் ஆகும். அப்போ நம்ம இந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஏரியாவுக்கு கொண்டு பிஸ்னஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லது. இப்போ இந்த ரகங்களை நம்ம பிஸ்னஸாக பண்ணுற மாதிரியாக இருந்தால் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இன்றைக்கி ஒரு 35 ரூபா, 40 ரூபா இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு கிடைக்குது நல்ல குவாலிட்டியில். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 டன்னிலேருந்து 10 டன் கொள்முதல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 டன் கொள்முதல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோடைய கொள்முதல் விலை மட்டுமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு 3 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய் வரையும் வந்துடும். ஏன்னா ஒரு கிலோ ஒரு 30 ரூபாயிலேருந்து 35 ரூபாய் இந்த ரேட் எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு டன்னு பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் ஆயிடுச்சு. இதுவே ஒரு 10 டன் நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபாய், சரிங்களா? இந்த ரேட் வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் நமக்கு எவ்வளோ ஆகும், அதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, அந்த மூட்டை பிடிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு 7 ரூபா 50 பைசாவிலேருந்து 8 ரூபா வரையும் வரும், சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து நம்ம சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அடக்க விலை எவ்வளோ ஆகும், நீங்கள் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த 8 ரூபா ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மற்ற செலவு எல்லாம் சேர்த்து, சரிங்களா, ஒரு 38 ரூபாய் இந்த ரேட்டு வந்துடுது நமக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஏபிஎம்சிலே பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும். அதாவது லாரி, அந்த லாரியில் நம்ம புக் பண்ணி போட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ்க்கு கொண்டு டெலிவரி பண்ணிடுவாங்க.
நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹோல்சேலர்ஸ் வந்து இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரத்தாலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரத்தாலம் ஏபிஎம்சியில் இருக்கிற ஒரு சப்ளையருடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இவங்கக்கிட்ட இருந்து தான் வந்து பூண்டு கொள்முதல் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நேரடியாக போங்க. முதல்ல நேரடியாக அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே போனாலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சப்ளையர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பூண்டை வந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து அந்த பூண்டு வந்து பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் எந்த மாதிரியான பூண்டு வந்து அதிகமான அளவுக்கு சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். இது கூடவே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த நல்ல டெவலப்பான ஏரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு ஹோல்சேல் கடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் வந்து சின்னதாக ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏரியாவில் மினிமம் ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பூண்டு வந்து 100 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த பூண்டை வந்து அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னா 35 ரூபா, 38, மேக்ஸிமம் 40 ரூபா இந்த ரேட்டுக்கு தான் வந்து வாங்குறாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து ஒரு 8 ரூபா அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு லாபம் இருக்குது. ஒரு 40 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணனாலும் அந்த மற்ற செலவெல்லாம் ஒரு 10 ரூபான்னு சேர்த்தாலும் 50 ரூபா வரையும் தான் ஆகுது. ஆனால் என்ன ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்கள் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா வந்து தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிலோவுக்கு 50 ரூபா அந்த ரீட்டெயிலருக்கு லாபம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டுக்கு பண்ணுவாங்க. ஒருத்தவங்க 70 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, 75 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, 80 ரூபாய்க்கு வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ரேட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ தாராளமாக பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 10 ரூபா வந்து ப்ராஃபிட் வச்சு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஹோல்சேல் கடை வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ரீட்டைல் கடைகளையும் ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஹோல்சேல் கடை திறந்துட்டால் மட்டும் போதாது. நம்ம ஏன் வந்து நல்ல டெவலப்பான ஏரியாஸ்குள்ளே நீங்கள் வந்து ஹோல்சேல் கடையை திறக்க சொல்கிறோன்னா, அங்கே மக்கள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து போவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சேல்ஸ் அப்படின்றது வந்து நல்லாவே இருக்கும். அதனால தான் நம்ம அந்த இடத்துல வந்து திறக்க சொல்கிறோம். அடுத்து நீங்கள் அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ரீட்டைல் ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்து சப்ளை பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி சப்ளை பண்ணுறப்ப அந்த சேல்ஸ் வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங்னா பார்த்திங்கன்னா அந்த டாடா ஏசி மாதிரி இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து நம்ம லோட் பண்ணிட்டு தாராளமாக 1.5 கிலோவை நம்ம 100 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். நமக்கு 40 ரூபா தான் ஆகுது ஒரு கிலோ. அப்போ 1.5 கிலோ பார்த்திங்கன்னா 60 ரூபா ஆகுது. நமக்கு பார்த்திங்கன்னா வந்து கிலோவுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 22 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் இந்த ரேட்டு வரையும் லாபங்கள் வந்து கிடைக்கிது. ஸோ தாராளமாக கிலோவுக்கு ஒரு 20 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் கேவலம் ஒரு நாளைக்கு ஒரு டன் சேல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு 20,000 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா லாபங்கள் வந்து இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய பூண்டு தொழில். சரிங்களா? உங்களால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை உங்கள் கிட்டே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அந்த பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க. அண்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.